பொதுவாக ராஜ்முருகன் வந்து எழுத்தாளராக வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதுவார், அந்த கேரக்டர்ஸ்லாம் சூப்பராக ஷேப் பண்ணுவார். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் என்ன? நம்ம லால் சார் இருக்காரு, லால் ஜோஸ் டைரக்டர் லால் ஜோஸ் அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. அவர் சன்னி வெயின் அவரோட கேரக்டர். எங்களுக்கு எல்லா கேரக்டர் பிடிச்சதுனால தான் ஒரு படமா எடுக்கிறோம். அவன் பிடிக்கல அப்படின்னா நான் ஷூட்டிங்கே வரலன்னு சொல்லிடுவேன். இங்கே சண்டைக்காக அந்த கேரக்டர் பிடிக்கல, அதனால ஓவரா பேசுறான், அதனால நீங்க ஷூட்டிங் வரல சார். எல்லாரும் பிடிச்சதுனால தான் பண்றோம். இட்ஸ் நாட் தட் இது எனக்கு தெரியலங்க. எல்லாருமே ஒரு ஃபேவரட்டிசம் இதுல போறோம். உங்களுக்கு அஜித் சார் பிடிக்குமா இல்ல விஜய் சார் பிடிக்குமா, உங்களுக்கு ரஜினி சார் பிடிக்குமா இல்ல கமல் சார் பிடிக்குமா? எனக்கு 2 பேரையும் பிடிக்கும், 4 பேரையும் பிடிக்கும். நான் அங்கெல்லாம் போகல, என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க, ஃபன்னா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. திஸ் இஸ் ஒரு ஷெட்யூல் அப்படி பண்ணியிருந்தா ஓகே. நாங்கள் பல ஷெட்யூல் பண்ணோம், பல கேரக்டர்ஸ் பார்த்தோம், ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஆளுங்களை நாங்க மீட் பண்ணோம். இப்போ நாகூர்ல ஒரு 30 நாள் இருந்தோம் அப்படின்னா ஒரு பேண்ட் இருந்தாங்க, ஒரு ஹெச்டி பிரதர்ஸ்ன்னு இருந்தாங்க. அந்த பசங்க கொஞ்சம் ஜாலியா ஃபுல்லா என்டர்டெயின் பண்ணுவானுங்க. இங்க கானா ஹரிஸ், கானா அதான் ஹெச்டி பிரதர்ஸ். ஹரிஸ் தீனா 2 பசங்க. ஸோ இந்த மாதிரி இது. ஸோ இப்போ இங்கே போனீங்கன்னா கர்நாடகா போனோம், அங்கே குதிரை தான் இருந்தது. பிடிச்ச கேரக்டர் குதிரை சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் குதிரை. ஒரு ஆக்சுவலி யாருமே இல்ல அரசியல் பேசின்னு இருக்கிறோம், பட் அது குதிரையை தூக்கிட்டு ஆல் ஓவர் இந்தியா போனாங்க. காரைக்கால் அந்த குதிரை அங்க இருந்து எங்க பின்னாடியே இந்தியா ஃபுல்லா அந்த குதிரை வந்து ஒரு வண்டியில வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லை ஆக்சுவலாக, நிறைய பேப்பர் சைன் பண்ணணும் இல்லைங்களா? பயங்கர ப்ராசஸ்ங்க. அது டக்குன்னு ஏற்றணும், அது ரெஸ்ட் கொடுக்கணும். அது எங்களை விட பெரிய ஆர்டிஸ்ட் அது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஸ்டார், ஒரு சீனியர் ஆக்டரை வச்சுட்டு சார் ஐயோ சார் வந்துட்டாரா அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். குதிரை சாப்பிட்டுச்சாங்க, தூங்குச்சாங்க, அந்த மாதிரி தான் ஃபுல்லா பார்த்துக்கிட்டோம் குதிரையை. அதாவது நான் மானிச்சுட்டு எங்களுக்கெல்லாம் சோறே வரலடா, அதுக்கு என்ன பயங்கர மீல்ஸ் போயின்னு இருக்குது. ஏன்னா சில லொகேஷன்ஸ்ல த வே வி ஷூட்ல நைட்டு டே எதுவுமே தெரியாது. ஸோ இஷ்டத்துக்கு ஃபுட்டோட இது எல்லாமே இந்த ஆக்டர்னா ரூட்டீன்ல சாப்பிடணும், ஆப்பிள் ஜூஸ் அப்படிலாம் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இஷ்டத்துக்கு வீவரில் ஒரு கிட்டத்தட்ட நாடோடி மாதிரி தான் இருக்கிற. ஊரில் இருக்கிற எந்த சந்தில் என்ன சமோசா கிடைக்கும், ஜிலேபி எங்கே கிடைக்கும், எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஜிப்சி ஆஸ் அ மூவியாக நான் வந்து உங்களுக்கு என்ன அனுபவத்தை கொடுத்துருக்கு, பார்வையாளரால் எங்களுக்கு வந்து என்ன ஒரு அனுபவத்தை கொடுக்க போகுது? எனக்கு பர்சனலாக வந்து இந்த படம் ஒரு உண்மையிலே நல்ல அனுபவத்தை கொடுத்தது. இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் வந்து இந்த படம், ஏன்னா பேசிக்காகவே நம்ம நிறையா ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள், இந்த படத்துக்காக கூடுதலாக நிறைய ட்ராவல் பண்ணோம், நிறைய மனிதர்களை சந்தித்தோம். அது ஜிப்சி படத்துக்கு வெளியில் அது இன்னும் பல வருஷத்துக்கு வந்து அந்த மனிதர்களோட நட்பு அன்பு வந்து இருக்கும். இப்போ சார் சொன்ன மாதிரி நிறைய ஃபோக் ஆர்டிஸ்ட் மீட் பண்ணோம், நிறைய சோசியல் ஆக்டிவிஸ்ட் மீட் பண்ணோம், சாதாரண ஜனங்களை நிறைய மீட் பண்ணோம். அப்போது இந்தியாங்கிறது எப்படி ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு, இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுடைய மனநிலை என்ன, இவங்களை எப்படி ஒரு நூலில் வந்து கோத்து வச்சுருக்கு இந்த தேசம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடிஞ்சுது. அது வந்து உண்மையிலே பெரிய மெமரி. அது வந்து பர்சனலாக எனக்கு கொடுத்தது. உங்களுக்கு வந்து இந்த ஜிப்சி வந்து அந்த லைன் தான், அதாவது அது இன்னொரு லைன், ஒரு முகங்கள் கோடி என்ற போதும் கண்ணீர் சிரிப்பு ஒன்று தானே அப்படின்னு ஒரு லைன் இந்த பாட்டில் வரும். ஸோ அதுதான் இந்த படம். நம்ம கண்ணீருக்கும் சிரிப்புக்கும் எமோஷனல் ஒன்று தான். அவன் என்ன ஜாதியாக இருந்தானே, என்ன மதமாக இருந்தானே, என்ன மொழியாக இருந்தானே, என்ன இனமாக இருந்தானே, ஸோ எல்லா எமோஷனும் ஒன்று தான். நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை நோக்கி தான் போயிட்டே இருக்கோம். அதுதான் ஈக்குவாலிட்டி, அதுதான் சமத்துவம்.